2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லதை செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த சனியானது இப்போதைக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சனியினுடைய வக்ரம் அப்படிங்கிறதும் அந்த 4ஆம் இடத்துலேருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரி சீரான விஷயங்களை எதிர்பார்க்குறதே இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்லப்பா, நம்மளும் அப்படி இப்படியும் எப்படியோ மேடேறிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிக்கல்கள் அல்லது ஃபேமிலி உறவுகளுக்குள்ளேயே ஏதாவது கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு எதையோ செய்ய போக ஏதோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். ஈவன் அது பாசிட்டிவுக்கும் பொருந்தும், நெகட்டிவுக்கும் பொருந்தும். அவங்க எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதால செய்கிறது கிடையாது. அவங்க சும்மா எதையோட மைண்டில் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான். சுருக்கமாக சொல்லணும்னா அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனியானது எப்போவுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் தனுசுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சனியானது அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் சிக்கலில் தான் இருந்துக்கிட்டு தான். கிட்டத்தட்ட 7.5 சனி காலத்தில் பட்ட அவஸ்தை மாதிரியே இப்போவும் அவங்களுக்கு கடந்த 1-2 வருஷங்களாக கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அதாவது பெருசாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று நம்மளை நகர விடாமல் கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இது கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நார்மலாகவே இந்த அர்த்தாஷ்ட சனி அப்படிங்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். அதே போல் இந்த அசத் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய தனுசு ராசிக்காக இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தனுசு ராசி மட்டும் இல்லை, தனுசு லக்னக்காரங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது அவங்களாக தேடி போகலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்கள தேடி ரொம்பவே டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செஞ்சு கொண்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருந்தது. எல்லா எஃபர்ட்டும் போகிறோம், ஆனாலும் மேலேற முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அதே ஸ்தானத்தில் இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படிங்கிறது
ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது சனியினுடைய நிலை அப்படிங்கிறது மாறுபாட்டுக்கு உண்டாகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சகதியில் ஒரு சஞ்சாரம் செய்கிறாங்க. அது தவிர இந்த சனியும் குருவும் பார்த்தீங்கன்னா நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் இது மைனஸாக கண்டிப்பாக செயல்பட்டுடும். அதனால் இந்த சனியினுடைய தாக்கம் குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அது பெரிய அளவுலலாம் குறையல. கொஞ்சம் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு வேணால் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வக்கர காலகட்டங்கள் எப்போவுமே பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலையெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற விஷயமாக மாறும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, தனுசை பொறுத்த வரைக்கும் தன்னை மீறிய ஒரு சக்தியை தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. அதை கடவுள், இயற்கை, பிரபஞ்சம் அப்படின்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். யாருமே நமக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு அபார சக்திகளை அவங்க நம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன தான் விஷயங்கள், காரியங்கள், பிரச்சனைகள் முடிந்ததுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சி ஒரு நிம்மதியான அமைப்பை இது கொடுத்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல தனுசு ராசிக்காரங்க ஞானிகள் போல, யோகிகள் போல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பற்றற்ற நிலைகளில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு வெர்ஷனில், வேரியேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் எப்படியோ இன்னர் பீஸை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களால் ரொம்ப ஈஸியாக ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க, இளம் வயதில் இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது போராடி மேலே வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி தான் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கே அல்லாமல் ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இப்போதைக்கு எதுவுமே வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தும் கூட தனுசு ராசிக்காரங்க சில சிக்கல்களை, சங்கடங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எப்போ இந்த ராசி அதிபதி உச்சம் பெற்றதோ அப்போ தான் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற கதையாக தான் இருக்கும். அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் கலகம் பிறக்காமல் எந்த ஒரு நன்மையும் இங்கே நடக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வக்கர காலகட்டங்களையும் இந்த விஷயங்கள் அப்படி தான் முழுக்க இருக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு மீறிய அப்பாற்பட்ட சக்தி உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். அதாவது இந்த திக்கற்றவனுக்கு கடவுளை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் தனுசு ராசியினுடைய அமைப்பு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் மெயினாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள், ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் இதில் தான் மேஜராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தாக்கத்தை இது ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை இது கொண்டுட்டு வரும். இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தான் பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை விட அடுத்தவங்க பிரச்சனையினால தான் பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அந்த உறவுகள் குடும்ப உறவுகளாக இருக்கும்பொழுது அது வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுவே மற்றவங்க விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்போது தனுசு ராசிக்காரங்க அதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போகிறது நல்லது. தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத முன்கூட்டி யோசித்து செயல்படுங்க. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பட் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரியான நேரங்களில் தான் இந்த வேலைக்காக, தொழிலுக்காக யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வைக்கிறது அல்லது யாரோ ஒருத்தர் முழுமையாக நம்பி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கணும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும், சமாளிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான காலம் தான். ரொம்ப பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா பல நாள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கர சனி அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.